ஒன்றும் இல்லை, வீட்டுக்காரர் ஒரு தப்பு பண்ணிட்டுமே. நம்ம கல்யாணத்தில் வந்து நம்ம வீட்டு கல்யாணம், வீட்டுக்காரர் ஒரு தப்பு பண்ணுறார், ஒரு நகை வாங்கி போடணும், ஒரு சீர் செய்யலை. எத்தனை ஆண்டுகள் அந்த மனைவிமார்கள் அந்த கணவன் செய்த தவறை சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த ஞாபக சக்தி மட்டும் நமக்கு எப்படி வர்றது? அப்போது இதில் என்ன புரிஞ்சுக்கணும்? கணவன்மார்கள் தவறு செய்யும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் எந்த மனநிலையோடு அதை கூர்ந்து கவனிக்கிறார்களோ, அது மாதிரி பசங்கள்லாம் படித்தான்னு வைங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் மறந்து போகாதில்லை இல்லையா? அப்போ அது மாதிரி இவர் நாள் ஒரு மண்டபம் கட்டியிருப்பார், திருப்பி போயெல்லாம் யோசித்து பார்க்க மாட்டார். ஏன்? அவருக்கு சங்கற்ப சதாகதி கிடையாது. சங்கற்ப சதாகதின்னு அதான் ஆரம்பித்தேன். ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை முழுமையாக முடிக்கிற வரைக்கும் அந்த சிந்தனை செதறவே கூடாது கொஞ்சம் கூட. அப்படிலாம் இருக்க முடியுமா? அப்படின்னா முடியும். ஒரு நிலையான மனதோடு இருக்கும்பொழுது நமக்கு என்ன இருக்கும்? உறுதியாக ஞாபகம் இருக்கும். கட்டாமல் என்ன பண்ணாது, கொஞ்சம் கூட